7 தொகுதியில டெபாசிட் போயிருக்குங்க. என்ன நீங்க 96 ஓபிஎஸ் வந்தா என்ன 7 தொகுதி டெபாசிட் எல்லாம் சரியாயிடும்ன்றீங்களா? நாங்க ஓபிஎஸ் வந்தா மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த அதிமுக ஒண்ணு சேர்ந்தான்னு சொல்றோம். அங்கதான் 1.5 கோடி 2 கோடி தொண்டரா மாறி இருக்கான் சார். எங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றாங்க அதிமுக வந்துட்டீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. 2 கோடி தொண்டர் மாறி இருக்காங்கல்ல. ஏன் 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டு 1,20,000 தொண்டர் எங்க ஓட்டு போட்டிருக்கான்? அவங்களுக்கே ஒரு அயற்சி இருக்கு சார். அங்கு மோடி சார், அது நாடாளுமன்ற தேர்தல் சார். எங்க நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்தையும் விட்டுருங்க. சின்ன ரெட்டலை தானே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப நீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது வேற சின்னத்துக்கு போயிருவீங்களா? அதெல்லாம் கிடையாது. வேற தலைவரை சொல்லிருவீங்களா? இதே எடப்பாடி பழனிசாமி வச்சு தானே ஓட்டு கேட்பீங்க. இதே சின்னத்துக்கு தானே ஓட்டு போவீங்க. அப்ப மட்டும் தொண்டன் வந்து இல்ல இப்ப எடப்பாடி திருந்திட்டாருன்னு ஓட்டு போட்டுருவானா? நீங்களே சொல்லுங்க. நான் கேட்கல, நீங்க கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன். 88 லட்சம் ஓட்டு தான் மொத்தம் வந்திருக்குது. அதுல கூட தேமுதிகவுடைய ஓட்டையும் சேர்த்துக்கங்க. தேமுதிக ஓட்டு இருக்குல்ல, அவங்களுடைய ஓட்டையும் சேர்த்துக்கங்க. ஸோ போனா மிஞ்சி 70-80 லட்சம் 73 லட்சம் தான் இருக்கும். 85 லட்சம் தான். சரி, மிச்சம் 2 கோடி நீங்க சொன்னீங்கல்ல, தொண்டர் இருக்கான் 2 கோடி 2 கோடி. அவங்க சொல்றதை நான் சொல்றேன், அவங்க சொல்றதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். அந்த மிச்ச தொண்டர் ஏன் ஓட்டு போடல?